குறியினத்தின் சார்பாகவும் தொண்டை நாட்டின் சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கும் அறிவிப்பவர்களின் சார்பாகவும் இங்கே இசைத்துக் கொண்டிருக்கும் இசைக்கலைஞரின் சார்பாகவும் உங்களை வருக வருக வருகை என வரவேற்கிறேன். தாங்கள் வந்ததின் நோக்கம் வந்ததனுடைய நோக்கத்தை நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்துல பார்க்க போனோம்னா கைத்தலை நிறை கண்ணி அப்பா முடவல் வரை கப்பிலிய கரிமுகன் அடிபேனின்னு வணங்கக்கூடியவன். பகல் விளக்குவது ரவி, பார் விளக்குவது மேகம், நிசி விளக்குவது மதி, பதி விளக்குவது பெண், பொடி விளக்குவது அரசு, புகழ் விளக்குவது கொடை. ஒன்னொன்னு விளக்கி காமிக்கிற மாதிரி என்ன பார்த்த உடனே உங்களுக்கு என்ன விளக்கி காமிச்சிருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. கவையாகி கும்பாகி காற்றகத்தை நிற்கும் அவைகள் நல்ல மரங்கள் அல்ல, சபை நடுவே நீட்டோலை வாசியான் நின்றிருப்பான், குறிப்பறிய மாட்டாதவனே மரம்னு சொன்னாங்க. அப்படி பார்க்கக்கூடிய நேரத்துல வந்த உடனே கானகத்துல பாட்டு பாடக்கூடிய சாமியார். கானகத்துல பாட்டு பாடாம வேற எங்கே பாட்டு பாடுறாங்க? அந்த பிரதிபட அறிவாளி நெய்பூசி பங்கம் படபரண்டு கால்பரப்பி சங்கதனை கீர்க்கிறக்கும் நற்கீரனோ நீ என் கவியை ஆராய்ந்து சொல்லத்தக்கவன் அப்படின்னு கேட்டான். யாரு? சிவபெருமான் வந்து தேவலோகத்திலிருந்து வந்த சிவபெருமான் ஒரு மனிதனை கேட்டான். மனுஷன் விட்டானா? நீ தெய்வமா இருந்தா இருந்துட்டு போனா, நீ உலகத்தே கட்டியாலும் சிவபெருமானா இருந்தா இருந்துட்டு போ, ஆனா நீ ஒரு பிச்சைக்காரன்டா அப்படின்னு சொல்லி சங்கரப்பெருங்கு குலம் சங்கரனார் கேதுகுலம் தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், ஆனால் உண்மை போல் இறந்துண்டு வாழ்வதுன்னு சொன்ன அன்னைக்கு தெய்வத்துக்கு மனிதனுக்கு பிரச்சனை நடந்துச்சு. அந்த பிரச்சனையை நானும் இங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். திருவிளையாடல மறக்காம இருக்கேன்னு நினைக்கிறேன். அதே சமயத்துல அங்கம் புரிந்துபட அறிவாளி நெய்தடவி பங்கம் படவிரண்டம் கால்வரப்பி சங்கதனை கீர்கீரண்டும் கருக்கும் கீரனோ என் பாட்டில் பழுதன்பவன் கேட்டாரு. அதே சமயத்துல பார்க்க போனா அப்படின்னு சொன்னா நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு சொன்னா நக்கீரன். நக்கீரன் வந்து எத்தனாவது புலவர்னு கேட்டீங்கன்னா தமிழ் புலவர்கள்ல யாராரு அப்படின்னா அகத்தியர், தொல்காப்பியர், மதுரை சங்கத்தார், வேப்பந்தூர் சங்கத்தார், வள்ளுவன், கம்பன், காலமேகன், ஒட்டக்கூத்தன், இப்படி பார்க்கக்கூடிய வரிசையில நக்கீரன் ஒரு புலவன். அதனாலதான் அந்த நக்கீரன் இலக்கணப்படி வரக்கூடாதுங்கிற நோக்கத்தோட அன்னைக்கு சிவபெருமானிடத்துல இலக்கணம்னா என்னங்கிறத கற்று தெளிந்து தரக்கூடிய அளவுக்கு நிலைமை ஏற்பட்டுச்சு ஒரு காரியம். அப்பேற்பட்ட நக்கீரன் வந்து திருமுருகாற்றுப்படை பாடல அப்படின்னா 10 பாட்டுங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். 10 பாட்டுல திருமுருகாற்றுப்படை பாடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா 999 மறையோர்களை அன்னைக்கு கொண்டு போய் ஒரு பூதம் அடைச்சு வச்சிருந்துச்சு. 1000வது புலவர் வந்த உடனே சாப்பிடணும்னு. 1000வது போனது யாருன்னு கேட்டா நக்கீரன். அப்படி வந்த உடனே சாப்பிடுறதுக்காக போகும்போது முருகா என்ன காப்பாற்றணும் நினைச்சாரு. பட்டம் உலகம் போப்ப அப்படின்னு முருகன் அடியெடுத்த கொடுத்த காரணத்தினால திருமுருகாற்றுப்படை, குருநார் ஆற்றுப்படை, திருவானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, மலைபடுகளாம், குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாடை, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடைங்கிறது 10 பாட்டு. இதுக்கு 10 பாட்டுல 2 பாட்டுக்கு ஆசிரியர் யாருன்னா நக்கீரன். அதே மாதிரி இன்னும் 2 பாட்டுக்கு ஆசிரியர் யாருன்னா உத்தரங்கண்ணனார். மற்ற பாடல்களுக்கு ஆசிரியர் ஒவ்வொருத்தரும் உலகத்துல உண்டு. இந்த கதி பேசுறது, புராணம் பேசுறது, இதெல்லாம் யாரு பேசணுமோ அவங்க தான் பேசணும். புரியுதா? வந்தியா, நீ யாரு, உன் பாத்திரம் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். வந்தவனா நாரதர் அப்படின்னா நான் நாரதர். நாரதங்கிறவன் கவி பேசணும், விளக்கம் சொல்லணும், பல வகை கதைகளை சொல்லணும். என்னுடைய கருத்து. நீ யார்? கோமாளி. உன் வேலை என்ன? மக்களை சிரிக்க வைக்கணும். அதோட வச்சுக்க. அதை விட்டுட்டு நான் கவி பேசுறேன் அப்படிங்கிறதுக்காக உடனே அங்கம் புரிஞ்சு கொண்டு திருவிளையாடல் உள்ள வச்சனத்தை என்ன தெரியும்? அதே சமயத்தில் பார்க்க போனோம்னா இப்ப வாடிக்கிட்டு வந்து என் பாட்டு, இந்த பாட்டு உனக்கு தேவையாங்கிற இப்ப எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. பாடுறது யார் யா பாடல? பாடுறதுக்கு ஆளுங்க இருக்கா இல்லையா? 3 வேலை என்ன சிரிக்க வைக்கிறது தானே. அப்படின்னா யாரு சிரிக்க வைக்கணும், அதோட வச்சுக்கணும். சும்மா அதை விட்டு போட்டு நம்மளும் பாட தெரியும் யாரு கேட்டா ஒண்ணு ஏன் கத்துறா கிடந்து ஏன் எவ்வளவு நாகம் படைச்சுனாங்களே. யாராவது பாடுறதுக்கு ராஜபாட்டுக்காரர் இருக்காரு, வள்ளி இருக்கு, பிஞ்சிக்காரர் இருக்காரு, நாரதர் இருக்கா, போய் பாடிட்டு போறான். நீ சிரிக்க வையா மக்களுக்கு. பாடுற பாட்டே முதல்ல தப்பு. வந்த உடனே என்ன பண்ண, இந்த இடத்துல பாடக்கூடிய பாட்டு என்ன எல்லாரும் தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டியும் இங்கே, அரசனும் இங்கே, ஆவி போன பொருள் ஆவி போன பின் கூடுவார் இங்கே, ஆகையினால் இதுதான் சமரசம் உலாவும் இடமே அப்படின்னா சுடுகாட்டுல பாடுற பாட்டு. சுடுகாட்டுல பாடுற பாட்டு என்கிட்ட பாடினா இதுக்கும் பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல உனக்கு இந்த பாட்டுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அதையாவது சொல்லு. அதனால தம்பி நானும் வந்து நீங்க விவகாரம் பண்ணணும்னு நீங்க சொன்னீங்க. விவகாரத்தை கண்டு அஞ்சுறதுக்கு நானும் ஒண்ணு சும்மா சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு நானா சொல்லிக்க கூடாது. என்ன
பணிவான ஆள்னா எப்படி ஆமை மாதிரி அப்படி வருவேன். முயல் மாதிரி வேகமா போய் தோற்று போறதை விட ஆமை மாதிரி நகண்டு வந்தேன்னா ஆணி வேற புடுங்கி புடுவேன் முடியும். ஆட்ட பேசுங்கிற தெரிஞ்சுக்கிட்டு நீங்க இந்த இடத்துல விவகாரம் பண்ணி பார்ப்போம்னா என்ன விவகாரம் பண்ண போறேன்? வந்தியா சாமியார்னு கேட்கறியா? என் பேரு நாரதர். நீ யாரியா? அதோட வச்சுக்கையா. என்ன வேலை உனக்கு? என்ன செய்யற? இருக்கிறால யார் யார் இருக்காங்க அதோட வா கலைக்கு. என் பேர் நாரதன், நான் வந்துட்டேன். நீ யார் இடத்துக்கு? என்ன நம்ம ஊருக்குள்ள இவ்வளவு அறிவாளியா இருப்பீங்கன்னு நினைச்சேன். நீங்க எப்படி இருக்கீங்க? முத்தப்பா ஒரு மாபெரும் அறிவாளின்னு தான் நான் நினைச்சு பேசினேன். ஆனா சர்வ சாம்பார் வாரியா இருப்பீங்கன்னு எனக்கு உண்மையிலே தெரியும். என்ன ஒரு பப்புனு போடுறவே சிரிக்க வைக்கணும். நான் சிரிக்கலாம் வைக்க மாட்டேன். எனக்கு சிரிக்கிற அளவுக்கு பேச தெரியாது. யா என்னைய பார்த்தா எல்லாருமே வில்லன் தோற்றத்துல தான் பாக்குறாங்களே தவிர சிரிப்பு கோமாளியா என்னை யாரும் பாக்குறது கிடையாது. யா நீங்க சொல்லலாம் கோமாளி போடுறவன் தானே, அவனுக்கு என்ன தெரியும்? அவனை உருட்டி பெரட்டி நம்ம பேர்த்துக்கிட்டு போயிடுவோம். ஓய் முத்தப்பா, நீர் ஓடுற தண்ணியில மிதந்து போற செத்தப்பா வெள்ளச்சாமிக்கு உங்கள்கிட்ட எதுவும் பேச முடியாது, பண்ண முடியாது. மத்தவங்க அப்புறா ஒதுங்கி போகலாம். வெள்ளச்சாமி கிட்ட பார்த்து நடக்கணும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ கோமாளி போடுறவன் தானே கவி, ஏன் உங்களை நான் எதிர்த்து பேசக்கூடாதா? உங்களுக்கு என்ன? நம்ம பேசுறதா பேச்சு. இதுக்கு நம்ம ரசிகர்கள் கை தட்டணும். நம்மளை எதிர்த்து யாரும் பேசக்கூடாது. ஒரு கெட்ட என்ன பிடிச்ச ஆளியா நீ? அப்ப உங்களை எதிர்த்து யாரும் பேசக்கூடாதா? அப்ப நான் பேசுறது தப்பா? இது உனக்கு தேவையா? இதுதாங்க எனக்கு தேவை. நான் பாடி வந்த பாட்டுல குற்றம் சொல்றதுக்கு நீங்க யாரியா? அப்ப உங்களுக்கு அறிவு பத்தலன்னு அர்த்தம். அறிவு மணிக்கு போச்சுன்னு அர்த்தம். நான் என்ன பண்ணேன்? சமரசம் லாபம் இடமே அப்படின்னு. சமரசம்னா என்ன? ஜாதி மதம் பேதம் இல்லாத ஒரு இடமே. நம் வாழ்வில் காண அகலி செத்து போயிட்டா அந்த கூட்டத்தை பார்க்க முடியுமா? அந்த வாப்புட்டு சட்டம் போடுறதுக்கு நீங்க ஆளு கிடையாது. எச்சரிக்கை செய்யறேன். நீங்க என்ன பேசுறீங்க பேசுங்க. உங்களை நான் எதிர்த்து பேசுறேன். நீங்க எந்த இடத்தை தொடுறீங்க நான் தொட்டு பேசுறேன். எனக்கு நீங்க புத்தி சொல்ற அளவுக்கு ஒரு அறிவாளி புத்தி சொல்லணும். நீங்க புத்தி சொல்ற அளவுக்கு நீங்க எனக்கு ஆள் இல்ல. ஜாக்கிரதை, பார்த்து பேசுங்க. அருமையான பேச்சு, பெருமையான பேச்சு. உண்மையில நீதான் அறிவாளி, நான் ஏத்துக்கிறேன். நாங்கெல்லாம் விவரம் தெரியாதா? இந்த மாதிரி பேச்ச நான் இதுவரைக்கும் யாருக்கிட்டயுமே கேட்டதில்லை. நாரதருக்கு வந்து அறிவு இல்லை. பாவம், உனக்கு எதை நேரம் சரியில்லைன்னு இல்ல ஆளு தெரியாம மாட்டிக்கிட்டு கொஞ்சம் நீ முடிக்கணும்னு ஆளும் தெரியாம காலை விட்டு முடிக்கக்கூடாது. இதுல நீ பெரியானா நான் பெரியாளாங்கிற இடத்துக்கே இப்ப நான் வரல. உனக்கு தெரிஞ்ச விஷயம் எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரியாது. ஒவ்வொரு தட்டையும் ஒவ்வொரு திறமையை ஆண்டவன் கொடுத்துருக்கான் கடவுள். உனக்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சுன்னா என்கிட்ட ஒரு திறமை இருக்கும், எனக்கிட்ட ஒரு திறமை இருந்துச்சுன்னா உனக்கிட்ட ஒரு திறமை இருக்கும். உன்னை வந்து திறமை இல்லாதவன்கிற இடத்துக்கு நான் கொண்டுகிட்டு வரவில்லை. நீ இல்லாத நேரத்துல கூட சிறந்த அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்ச ஒரு பப்புன்னு சொல்லி நான் உன்னை பேசியிருக்கேன். தவிர உன்னை மட்டப்படுத்தணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனா உனக்கிட்ட தான் கெட்ட எண்ணம். உனக்கு என்ன கெட்ட என்ன அப்படின்னா ரொம்ப நிதானமா இருக்காது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இவரை என்னடா பண்றதுன்னு உன்னுடைய நோக்கம். அமைதி. யாராச்சும் கை தட்டியே நான் உள்ள அங்கே நீங்க வம்பளத்தோடு தானே நடக்க. நான் உள்ள போனா நீங்க உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படி பார்க்க போறோம்னா நீங்க இந்த இடத்துல சொன்னீங்க என்ன பார்த்து வந்து நீங்க விவரமானா முத்தப்பான்னா தண்ணீரை போற செத்தப்பாவா? எல்லாரும் நீ வேணா பணத்தை சம்பாதிச்சிருக்கலாம். நல்லா கேட்டுக்க. மாடி மேல மாடி வீடு கட்டி நீ வச்சிருக்கிறது எனக்கு தெரியும். நீ பணத்தை சம்பாதிச்சிருக்கலாம். நான் மக்களுடைய மனத்தை சம்பாதிச்சிருக்கேன். தண்ணீரை போற செத்தப்பான்னு சொல்றீங்க. அப்ப நீ கதைக்கு வந்து ஒட்டாம தான் பேசிட்டு வர்றேன். நான் கதையோட தான் பேசிட்டு வர்றேன். முத்தப்பான்னா யாரு? முத்தப்பான்னா யாரு உனக்கு வேண்டியாளா? இப்ப நாரதரா பப்புனா கோமாளியான்னு தான் பேசணும். முத்தப்பாவா வெள்ளச்சாமியாங்கிறது இப்ப யாரும் இங்க கேட்கல. கதைய மாதிரி போனீங்கன்னா விதைய கலக்கி போடுவீங்க. அவங்க என்ன ஜெயிக்க முடியாதுங்கிற உனக்கிட்ட போய் நான் போட்டி போடலாமா?
வேண்டாம். இப்பவும் சொல்றேன், நல்லா பாத்துக்க. என்னைக்கு இருந்தாலும் என்கிட்ட மோதணும் நீ நினைச்சு பார்க்காத. நீ இல்ல ஏதோ சரின்னு அப்படியே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பொழப்பு ஓடணும்னு திரும்ப நான் கிளற ஆரம்பிச்சேன் பழைய மாதிரி. ஒரு வயதில் அடிக்க மாட்டேன், ஞாபகம் பண்ணிக்கங்க. வேண்டாம். குற்றம் சொன்னா என்னங்க தப்பு? எல்லாரும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் சொன்ன நான் குற்றம் சொன்னது உண்மை. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேனு வந்து சிவனையே அன்னைக்கு சொன்ன நக்கீரன்னு சொன்னது யாரு? நீயா இல்ல நானா? நீதானே முதல்ல சொன்ன. அப்பேற்பட்ட மனுஷன் வந்து கடவுளையே குற்றம் சொன்னான்னு ஆரம்பிச்சது நீ. அதனாலதான் நீ பாடுன பாட்டுல குற்றம் இருக்குன்னு இப்ப நான் சொன்னேன். எல்லாம் பாட்டை கேட்டிருக்காங்களே, ஆண்டியும் இங்கே அரசனும் இங்கே ஆவி போனவங்க கூடுவார் இங்கே. இதுதான் பாட்டு. நான் அங்கேன்னு சொன்னேன்னா பாட்டை மாத்தி பாடுவியா? நீங்க வர்றதுனால என்ன செருப்பு என்ன செய்யணும்னா, செருப்பு வந்து செருப்பாத்தான் இருக்கணும். வீட்டை கூட்டுறோம்னா வீட்டை கூட்டிட்டு விளக்க மாத்த எங்க போடணுமோ அங்கேதான் போடணும். பாத்திரத்தை கழுவி எங்கே அடக்கி வைக்கிறோமோ அங்கேதான் அடக்கி வைக்கணும். விறகு அடுக்கிறோம்னா இந்த இடமும் ஒதுக்கி வச்சிருப்போம், அங்கேதான் விறகு அடுக்கி வைக்கணும். துணிமணி மடிச்சு வைக்கிறோம்னா அங்கே வைக்கணும்னா அங்கேதான் வைக்கணும். அது போல உன்னை எல்லாம் எங்க வைக்கணுமோ அங்கேதான் வைக்கணும். அதை நல்லா தெரிஞ்சுக்க. அதிகம் பேச விட்டுறாங்க. வேண்டாம். குற்றம் சொன்னவன் யாரா தெரியுமா? கிருஷ்ணனாகப்பட்டவனை பார்த்து துரியோதனன் குற்றம் சொன்னான். என்ன குற்றம் சொன்னான் தெரியுமா? கிருஷ்ணா குற்றுயிரா கிடக்கிற மகாபாரதத்துல நான் அந்த புராணங்கள்லாம் பெரும்பாலும் துடுறது இல்ல. என்னத்துக்கு அதுக்கு வேலை இல்லாம போச்சு. அதனாலதான் பெரும்பாலும் துடுறது இல்ல. அப்படி கிருஷ்ணா இந்த குற்றம் பூரா யாரு அப்படின்னு கேட்டாக்க அப்படியே குற்றுயிரா கிடக்கிறான் துரியோதனை. அப்ப கிருஷ்ணன் வந்து பாக்குறாரு, இவ்வளவுக்கும் காரணம் நீதான்டா. என்ன கெடுக்கிறதுக்கு காரணமே நீதான், நான் கெட்டதுக்கு காரணம் நீதான் சொல்றாரு. இல்லையா? உண்மையா இல்லையா? என்ன கெட்டதுக்கு நான் கெட்ட அழிஞ்சு போனதுக்கு காரணமா இருந்தவன் கண்ணனாகப்பட்ட நீ என்ன குற்றம் சொன்ன. உடனே கண்ணன் பக்கம்ல திரும்பி இல்ல நீங்க எப்படி குற்றம் சொன்ன அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு கேட்கும் போது அப்பத்தான் சொன்னா, எங்க கூட்டத்தை அழிக்க முடியாது, நாங்க 101 பேர், இந்த அத்தனை பேரும் அழிகிறதுக்கு காரணமா இருந்தது நீ. அதே சமயத்துல பீமனாகப்பட்டவன் நானும் போர் புரியும் போது என் தொடையை காமிச்சு, ஏன்னா அவனுக்கு தொடையில தான் துரியோதனுக்கு அடிபட்டா செத்து போயிடுவான், என் தொடையை காமிச்சு செய்க காமிச்சது நீ. அதனாலதான் பீமன் என்ன தொடையில அடிச்சான். அவன் அடிக்கிறதுக்கு காரணமா இருந்தது நீ. அது உன் மேல குற்றம். அதே சமயத்துல எங்க பக்கம் இருந்த பீஷ்மாச்சாரியார யாருமே அழிக்க முடியாது. அப்பேற்பட்ட பீஷ்மன் அழிக்கிறதுக்காக சிகண்டிங்கிற பொம்பளை கிட்ட போர் புரியாத ஒருத்தன் வந்து பொம்பளைய கொண்டாந்து சிகண்டிங்கிறவனை கொண்டாந்து நிப்பாட்டி போர் புரிய வச்சு அப்பேற்பட்ட பீஷ்மன் அழிக்கிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? நீ. அதே சமயத்துல துரோணாச்சாரியார் யாருமே அழிக்க முடியாத ஒரு குரு. அப்பேற்பட்டவருடைய மகன் இறந்து போன அசுவத்தாமன் சொல்லி ஒரு பொய்ய சொல்ல சொல்லி தருமனையே பொய் சொல்ல வச்சு அன்னைக்கு அந்த துரோணாச்சாரியார் அழிகிறதுக்கு காரணமா இருந்தது யாரு? நீ. உன் மேல குற்றம். அது மட்டுமா, இன்னும் உலகத்துல கர்ணனாகப்பட்டவனை யாருமே ஜெயிக்க முடியாது. அந்த கர்ணனாகப்பட்டவனுடைய நாகாஸ்திரத்தை ஒரு தரத்திற்கு மேல மறுதரம் எய்யக்கூடாதுன்னு சொல்லி குந்தியை விட்டு வரம் கேட்க சொன்னது யாரு? நீ. அதுக்கு காரணமும் நீ. ஜெயத்ரதன் என சொல்லக்கூடியவன் அழிஞ்சான், அபிமன்யை அழிச்சுட்டான்னு சொல்லி நாளை அஸ்தமனத்துக்குள்ள அவன் அழிக்கிறவனு சபதம் எடுத்த நேரத்துல அஸ்தமனம் ஆனது மாதிரி சக்கரத்தை வச்சு அஸ்தமனம் ஆக்கி அன்னைக்கு ஜெயத்ரதன் அப்படிங்கிறவன் அழிய வச்சதுக்கு காரணம் யாரு? நீ. பூரிச்சிரவசங்கிறவன் அழிகிறதுக்கு காரணம் யாரு? நீ. எங்க கூட்டமே அழிகிறதுக்கு காரணம் யாரு? நீ தாண்டா. உன் மேல தாண்டா அவ்வளவு குற்றம் சொல்லி துரியோதனை வந்து கிருஷ்ண பரமாத்மா மேலேயே குற்றம் சொன்னான். அப்படின்னா நான் குற்றம் சொன்னதுனால என்ன தப்பு? வேண்டாம் விவகாரம். நீயும் பேசி நானும் பேசணும்னா அப்புறம் வந்திருக்கவங்களுக்கு வேலை இல்லாம போயிடும். என் பேரு நாரதர்னு ஆரம்பத்துல சொல்லிட்டேன். நீ யாரு? இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? சொல்றியா இல்ல சந்திக்க வேண்டியவள நான் சந்திச்சுக்கவா? எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. நான் இப்ப பேச ஆரம்பிக்கிறேன். நான் பேசவே ஆரம்பிக்கல. ஒரு இது முடிய நல்லா தான் பேசிக்கிட்டு வந்தாரு. இவருக்கு பைத்தியமா இல்ல கிறுக்காங்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் உன்னைய குத்தமே சொல்ல கிடையாது. பாட்டை குத்தம் சொன்னது யாருங்க? நீ ஏன் அந்த பாட்டை பாடுன அப்படின்னு குத்தம் என்னைய பொறுத்தானு சொன்னாரு. அப்ப நான் கேட்டது தப்பா? ஏன் கோமாளி போடுறேன்? என்னுடைய பாட்டை நீங்க யாரும் ரசிக்கலையா? என்ன சொல்ற? பண்ணு குறுக்க பேசினீங்களா கழுத்தை அறுத்து போடுவேன். ஒதுங்க வாய்ப்பு தரணும் எனக்கு. இருங்க, இன்னும் பேசி நீங்க பேசும் பொழுது நான் எதுக்க பேசவே இல்லை. எதிர்த்து இன்னும் இருந்தேன். அவன் இவனை ஐயா கம்பனை ஒட்ட குத்தன் குற்றம் சொன்னான். ஒட்ட குத்தன் கம்பனை குற்றம் சொன்னான். காரணம், கள்ளிய தில்லம்பாலை கறந்துமே கண்ணில் விட்டால் உள்ளதும் உள்ளையாகும், ஒரு விரல் ஆலம்பாயும், அதிலே பாம்புமே முட்டையிட்டு பள்ளியும் அடைகாக்கும். கம்பனை பார்த்து
ஒட்ட குத்தங்க கட்டுல படுத்து கிடந்த கம்பனை பார்த்துட்டு கம்பை எந்திரிச்சு சும்மா விட்டானா உடனே இவனை அவன் பார்த்து குறை சொன்னான். காலையிலே உளுந்தை கடித்து சாப்பிட்டால் அந்த உடலுக்கு நன்மை ஏற்படும் என்பதற்காக காலையில இவ்வளவு உளுந்து கடி, நாளைக்கு எவ்வளவு உளுந்து வேணாலும் கடி அப்படின்னார். இது அறிவாளிக்கு அறிவாளி குற்றம் சொல்வது புலவர்களின் சொத்து, பரம்பரை சொத்து, தமிழ் சொத்து. அதை நான் உங்கள்கிட்ட பேசவில்லை. உடனே சொல்றாங்க செருப்புன்னா வெளியில கிடக்கணும், விளக்கமாறுன்னா வெளியில கிடக்கணும். என்ன அறிவியா? விளக்கமாறு வெளியில தான் கிடக்கும், செருப்பு வெளியில தான் கிடக்கும். ஆனா வீட்டுக்குள்ள போகாதே தவிர வீட்டுக்குள்ள இருக்கின்ற குப்பாயை கூட்டி வெளியிலே தள்ளுவது விளக்கமாறு என்று சொல்லக்கூடிய வெள்ளச்சாமி. நான் வெளியில கிடந்துட்டு போறேன், குப்பை நீர் ஒன்ன கூட்டி தள்ளுறது வெள்ளச்சாமிங்கிற விளக்கமாறு. நான் செருப்பு தான், வெள்ளச்சாமி செருப்பு தான். என்னைய போட்டுக்கங்க, என்னைய போட்டுக்கிட்டு போகாம முள்ளுல நடந்துவாரு, உம்ம காலு புண்ணு போட்டு போகும், நொண்டிக்கிட்டு தாண்டி தெரியணும். என்ன நீர் வெளியில கரட்டி போட்டாலும் உமது காலை பாதுகாக்க வேண்டியவன் வெள்ளச்சாமி செருப்பு தான். நான் உங்கள்கிட்ட இது முடிய இதிகாசத்தையோ புராணத்தையோ தொட கிடையாது, திருவிளையாடலை தொட்டேன், அது மட்டும்தான். நீங்க மகாபாரதத்திலிருந்து எத்தனையோ தொட்டு விட்டீர்கள். உங்கள்கிட்ட நான் இப்ப கேட்கிறேன், நீர் தெரிஞ்சு பேசுனியோ தெரியாம பேசினீரோ எனக்கு தெரியாது. என்ன சொல்றாரு, பப்புனா நடந்தது. முதலே இதே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. என் பாட்டை குறை சொன்னாரு, அடுத்து கோமாளி முதல் சிரிக்க வையா அப்படின்னாரு. இப்ப முடிவுக்கு என்ன தெரியுமா வந்துட்டாரு, வெள்ளச்சாமி செருப்புங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு. வெளியில கழட்டி போடணுமா, என்னைய கொட்டையை விட்டு வெளியில பிடிச்சி தள்ளணுமா. அப்ப கோமாளி போறேன் உமக்கு செருப்பு போய, உமது காலை பாதுகாக்கக்கூடியவன். ஏன் செருப்புக்கு இந்த உலகத்துல பெருமை இல்லையா? செருப்பை ஒருவன் தூக்கி தலையிலே சுமந்தான், அரியணையிலே கொண்டு போய் அந்த செருப்பை வைத்து அந்த அரியணைக்கும் கீழே இருந்து அரசாட்சி செய்தான். செருப்பை ஒருத்தன் தலையில தூக்குனா, அரியணையிலே அந்த செருப்பை வைத்தான். ஏன் செருப்பை கொண்டு போய் அரியணையில வச்சா? ஏன்? ஒரு போர் வீரனுக்கு, ஒரு மன்னனுக்கு வீரவாள் பெரிதல்லவா? ஏன் அந்த வீரவாளை கொண்டு போய் அந்த அரியணையில வைக்க வேண்டியதானே? ஏன் வைக்கல? அவனுடைய கிரீடம் என்று சொல்லக்கூடிய அந்த அரசாங்க பதவிக்கு உகந்தது அந்த கிரீடம். அதை கொண்டு போய் அரியணை வச்சு அவன் ஆள வேண்டியதானே? ஏன் செருப்பை கொண்டு போய் அரியணையிலே வைத்து அதுக்கு கீழே நின்று அரசு பதவி செய்தான்? நீங்க படிச்ச ஆளா இருந்தா, நீங்க ஒரு சரியான அறிவாளியா இருந்தா, அந்த செருப்பு யாரு? அந்த செருப்பை தூக்கி கொண்டு போய் சுமந்து அரியணையிலே வைத்து அதுக்கு கீழே உட்கார்ந்து அரசாட்சி செஞ்சவன் யாரு? அந்த செருப்பு யாரு? உங்கள்ட்ட கேட்கிற முதல் விளக்கம், அந்த செருப்பினுடைய பிறப்பு என்ன? இதுக்கு உண்டான விளக்கத்தை மட்டும் நீங்க சொல்லணும் இந்த ஊர்ல. அப்படி சொல்லல, வெள்ளச்சாமிய நீங்க செருப்புன்னு தெரிஞ்சும் தெரியாமையும் பேசி, என்ன நீங்க சாட பேசி என்ன அவமானப்படுத்துமா நீங்க பேசிருக்கீங்க. இதுக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுங்க. முத்தப்பா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரிய முடியாது. இவங்க உடனே நான் நிதானமா வந்திருக்கேன், என்ன ஒண்ணு வெள்ளச்சாமி வந்தா தாண்டி நீங்க நிதானமே வருவீங்க. காரணம் வெள்ள